ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா ஜாக்பாட் டிவி சேனல். கேரளா லாட்டரி 28 ஜூன் மாதம் 2024 நிர்மல் 386 ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நாளைக்கு என்ன மாதிரி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் நண்பர்களே. நம்மளுடைய முயற்சிகளுக்கு வெற்றி அப்படிங்கிறது சின்ன சின்ன போர்டு மிஸ்ஸுனால தவறி போகுது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு அந்த வெற்றி கூடிய சீக்கிரம் நம்மளுக்கு வரணும். அதுக்குரிய முயற்சிகளில் நம்ம முழுசாக ஃபோக்கஸ் பண்ணணும். கண்டிப்பாக அதுதான் முக்கியமான விஷயமும் கூட. இன்றைக்கி ரிசல்ட் 3276 அதில் நம்மளுக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 8 6 4 அப்படின்னு கொடுத்துருந்தேன். அதில் 6 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆல் போர்ட்லேயும், ஏபிசி 276, ஏ போர்டில் 6 அல்லது 7, பி போர்டில் 6 அல்லது 4, சி போர்டில் 3 அல்லது 5 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். நம்மளுக்கு 5க்கு 6 வந்திருக்குது, 6க்கு 7 வந்திருக்கு. இந்த இடத்துல 2க்கு 2 இறங்கிடுச்சு. நேற்று வந்த ரிசல்ட்டில் ஏ போர்டில் இந்த 2க்கு 2 இறங்கி நம்மளுக்கு 76ங்கிறது நம்மளுக்கு பிசியில், ஆனால் நான் ஏபியில் கொடுத்துருக்கேன் இந்த கணிப்பு படி பார்த்தால். அதே மாதிரி நம்மளுக்கு ஏபிஎஸ்சிபிசியில் நம்மளுக்கு ஏபியில் 27, நம்ம 19, 79, 68, 76ன்னு கொடுத்துருக்கோம். ஏசியில் 26, 63, 75, 18, 40ன்னு கொடுத்துருக்கோம். பிசியில் 76 அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏபியில் 76ன்னு கொடுத்துருக்கோம். ஜஸ்ட்டு போர்டில் மிஸ் ஆயிடுச்சு. 276 நம்ம 4 டிஜிட்டில் 3, 36, 43, 26ங்கிறது நம்ம ஏபியில் கொடுத்துருக்கோம். ஆனால் அது பிசியில் மாறி வந்திருக்குது. அதுதான் ஒரு சின்ன விஷயமாக இருக்குது. 76 நம்ம கொடுத்ததில் ஏபியில் பாஸ் ஆகிருக்கு நண்பர்களே. ஒரு தோல்வி அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயமாக இருக்குது. தோல்விக்கு அடுத்தபடியாக வெற்றியை தேடி தான் போகணும், போய் தான் ஆகணும். கண்டிப்பாக அதுக்குரிய முயற்சிகள் நம்மளிடம் இருக்குது. நம்ம கொடுத்தல 76 அப்படிங்கிறது போர்டில் அப்படியே மாறி பிசியில் பாஸ் ஆகிருக்கு நண்பர்களே. நம்மளுக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்த கணிப்பில் 6 அப்படிங்கிறது நம்மளோட கெஸ்ஸிங்கில் இருந்ததில் 6 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்குது. சொல்கிறதுக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. உங்களுடைய வருத்தங்களும் கோவங்களும் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியதுதான். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கண்டிப்பாக நாளைக்கு எப்படி கணிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நாளைக்கு உரிய கெஸ்ஸிங்கை நம்ம தெளிவாக பார்த்துடலாம். இதில் ஒரு முக்கியமான நம்பராக இப்போ மிஷின் நம்பர் வருது. மிஷின் நம்பரை வச்சு நம்ம பவர் நம்பர் இல்லை எப்படி இறங்க போகுது அப்படிங்கிறத வச்சுலாம் இன்றைக்கி நம்மளுக்கு 680 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம். 280 மிஷின் நம்பரில் வந்த நம்பரை வச்சு நம்ம இன்றைக்கி ஓரளவுக்கு கணிப்பாக இன்றைக்கி லைவில் கூட போட்டிருந்தோம். இன்றைக்கி மிஷின் நம்பர் 0258க்கு நம்ம இதில் 0க்கு 3 அப்படிங்கிறது நம்ம சொன்னோம். அது 3க்கு 3 பாஸ் ஆகிடுச்சு. 2க்கு 2 இறங்குனுச்சு. நான் அந்த இடத்துல 2க்கு 6, 5க்கு 8, 8க்கு 0, 680 அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் 135 கூட கொடுத்துருந்தோம். இருந்தாலும் எல்லாமே கொஞ்சம் தோல்வியை தழுவிடுச்சு. பரவாயில்ல, இருந்தாலும் தோல்விக்கு அடுத்தபடியாக வெற்றியை நோக்கி கண்டிப்பாக பயணிப்போம். நாளைக்கு எப்படி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு முன்னாடி நான் இந்த விஷயத்தை காமிச்சிட்றேன். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த நம்பர் உங்களோட கணிப்பில் இருக்கும் அப்படிங்கிறது நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் எடுத்திருக்கோம். அதுக்குரிய கணிப்புகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தலாம் நண்பர்களே. உங்களுடைய வருத்தங்கள் கோவங்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நண்பர்களே. எல்லாமே இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நம்ம ஒரு முழுமையான வெற்றி நம்மளுக்கு கிடைக்கணும். அதுக்குரிய முயற்சிகள் இருக்குது. முயற்சி எடுத்திருக்கேன். நாளைக்கு எப்படி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நாளைக்கு கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நண்பர்களே, இன்றைக்கி 28 இன்றைக்கி பெண்டிங் நம்பர் சார்ட்டில் நம்மளுக்கு எப்படி பெண்டிங் நம்பர் சார்ட்டில் இருந்திருக்குன்னா 2 0, 2 ஏ போர்டில் வரல அப்படிங்கிற மாதிரி கணிப்பில் வந்துச்சு. ஆனால் 2 இன்றைக்கி ஏ போர்டில் வந்துருச்சு. சரிங்களா? அடுத்தது 7 பி போர்டில் 0 வரல அப்படிங்கிற மாதிரி கணிப்பில் வந்துச்சு. இன்றைக்கி 7 அப்படிங்கிறது பி போர்டில் வந்துருச்சு. அடுத்தது 6 அப்படின்னு சொல்லிட்டு சி போர்டில் இன்னும் வரல அப்படிங்கிற கணிப்பில் 6 அப்படிங்கிறது வந்திருக்குது. 2 7 6 பெண்டிங் நம்பரில் வந்த நம்பரு 2 7 6 அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்டிங் நம்பரில் வந்தாலுமே மிஷின் நம்பர்லேருந்து வந்த 2க்கும்
நேற்று ரிசல்ட்டாக வந்த ரெண்டையும் அப்படியே வச்சு மேட்ச் பண்ணி ப்ளஸ்ஸு பெண்டிங் நம்பரில் 2 அப்படிங்கிறது இருக்கிறதுனால அதுவும் அப்படியே வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சரி, இப்போ நாளைக்கு கணிப்பில் ஒரு வேளை இந்த இடத்துல வந்து இந்த 28 அப்படிங்கிறது வச்சுங்களேன், 28 29 அப்படிங்கிறது ரொம்ப பக்கத்தில் தான் வரும், ரொம்ப வித்தியாசங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது என்னோடய கணிப்பில் இருக்குது. இருந்தாலும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 4 வந்து 3 தடவை பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 8 வந்து ஒரு தடவை பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது 3 வந்து 5 தடவை பாஸ் ஆகிருக்கு. 2 வந்து நம்மளுக்கு இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கு, ஒரு தடவை பாஸ் ஆகிருக்குது. சரி, நாளைக்கும் ஒரு வேளை 2 வருமா அப்படின்னா 2க்கு பதிலாக 3 வரும் அப்படிங்கிறது தான் என்னோடய கணிப்பு. இந்த பெண்டிங் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எது அதிகப்படியான நம்பர்ஸில் வந்து வந்திருக்கு, 5 வந்து 14 தடவை வந்துருச்சு, 0 வந்து 12 தடவை வந்துருச்சு, 6 வந்து 4 தடவை வந்துருச்சு, 7 வந்து 8 தடவை வந்துருச்சு. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 வந்து 11 தடவை வந்திருக்கு, 4 வந்து 15 தடவை வந்திருக்கு, 6 வந்து 12 தடவை வந்திருக்குது, 0 21 தடவை, 8 வந்து 22, 3 வந்து 33, 2 வந்து 15, 1 வந்து 6 தடவை வந்திருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து நம்மளுக்கு ஒரு முக்கியமான பெண்டிங் நம்பராக வந்து ஏ போர்டில் அதிகபட்சமாக வந்து 5ங்கிறது 14 தடவை வந்துருச்சு. ஒருவேளை நாளைக்கு சார்ட்டில் வந்து அது ஒரு வேளை 12 தடவை வந்த மாதிரி இருக்கலாம், ஒருவேளை முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் இந்த பெண்டிங் சார்ட்டு படி அப்படின்னா 4 வந்து 3 தடவை தான் போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது நாளைக்கு ஒரு வேளை 4 அப்படிங்கிறது வரலாம். 5 அப்படிங்கிறது 2ஆம் பட்சம் தான், ஒருவேளை 5 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் வரலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக 3 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. 3 வந்து 5 தடவை பாஸ் ஆகிருக்கு, ஒரு வேளை 6வது தடவையாக 3 இந்த இடத்துல பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 7 வந்து 8 தடவை பாஸ் ஆகிருக்கு, ஒரு வேளை 8 + 1 9 தடவையாக பாஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி இந்த பெண்டிங் சார்ட்டை ஓரளவுக்கு நம்ம எடுத்திருக்கோம். பெண்டிங் நம்பரில் இன்னும் போர்டில் வராமல் இருக்கிற நம்பர் அப்படிங்கிறதும் ஓரளவுக்கு கணிப்பில் வச்சு, ப்ளஸ்ஸு இதில் நம்மளோட ரிசல்ட்டில் எப்படி மேட்ச் ஆகுது, மேட்ச் ஆனாலும் நாளைக்கு மிஷின் நம்பர் வந்தால் பவர் நம்பர் வச்சாலும் நான் எப்படி வந்து இந்த நம்பர் உட்காரும் அப்படிங்கிறதையும் இந்த கணிப்பில் நம்ம எடுத்திருக்கோம். காருண்யா 660 எப்படி உங்களோட கெஸ்ஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4 அல்லது 5, பி போர்டில் 2 அல்லது 4, சி போர்டில் 4 9 அப்படிங்கிறதுக்கு என்னோடய கணிப்பில் இருக்குது. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 2 நேற்று 2 அப்படின்னா ஒரு வேளை 4 அப்படிங்கிற மாதிரி பாஸ் ஆகலாம், இல்லை 2க்கு 5 பவர் நம்பராக கூட வரலாம். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் 7க்கு 4 பவர், 7க்கு 2 பவர் அப்படிங்கிறது 2 எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது. உங்களோட கணிப்புகளில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? 276 அதில் என்னை பொறுத்த வரைக்கும் 24 பிசியில் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்குது. 24 அப்படின்றது உங்களோட கணிப்பில் இருக்கா பிசியில் அப்படிங்கிறது ஒரு தடவை நீங்கள் கணிப்பில் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். ஆல் போர்டு 4 5 6. சரிங்களா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 4 5 6. அடுத்தது வந்து நம்மளுக்கு ஏசிபிசியில் வந்து சிங்கிள் செட்டில் வந்து 52 66 72 35 72 77 63 33, 57 பிசியில் 57 63 32 49. அதே மாதிரி நம்மளுக்கு சிங்கிள் செட்டு பாக்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த நம்பரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். 424 549 337 654. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து 0063 26 24 90 27 07 42. இன்றைக்கி 3க்கு நாளைக்கு ஒரு வேளை 3க்கு 0 பவராக இல்லை 9 எனக்கு தெரிஞ்சு 3க்கு 4 இல்லை 3க்கு 2ன்னு வராது, அதாவது 3க்கு 2ன்னு வரும். ஒரு வேளை 3க்கு -1 2ஆக வரலாம். அப்படி இல்லைனா டேரெக்டாக பவரில் எப்படி கொண்டு வந்து வைப்பான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 9 அல்லது 0 அப்படிங்கிற மாதிரி இருக்குது என்னோடய கணிப்பில். 0063 26 24 90 27 07 42. சரிங்களா நண்பர்களே? சரி, இந்த நம்பர் உங்களோட கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இருந்தாலும் இந்த நம்பரில் நம்ம கொடுத்த இன்றைக்கி கெஸ்ஸிங்கில் முக்கியமான நம்பராக நாளைக்கு மிஷின் நம்பரில் வந்து 2:30 மணிக்கு மேலே 2:35க்கு வர மிஷின் நம்பரை வச்சும் இதில் முக்கியமான நம்பராக எந்த நம்பர் வரும் அப்படிங்கிறது இன்று போல் நாளையும் நம்ம லைவில் கண்டிப்பாக கொடுப்போம். எப்படியா இருந்தாலும் வெற்றி வாங்கியே ஆகணும். அது என்னுடைய முக்கியமான டார்கெட் அதுதான். கண்டிப்பாக அதை நம்ம வாங்குவோம். ஏபிசி பாக்ஸு இன்றைக்கி நம்மளோட கணிப்பில் வந்து 76க்கு வந்து நம்ம கொடுத்ததில் ஏபியில் கொடுத்துட்டோம்.
ஆனால் அது பிசியில் பாஸ் ஆகிருக்கு. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் அந்த பாஸ் ஆகிடுச்சிங்களா, ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம வந்து 2:30 மணிக்கு மிஷின் நம்பர் வந்து நம்ம ஒரு சில நம்பர்கள் முக்கியமான நம்பராக நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம். இருந்தாலும் அதுலேயுமே நம்மளுக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் போர்டில் வந்து நம்ம கொடுத்த கிஷனில் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. 76ங்கிறது நான் ஏபியில் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான் நம்மளுடைய வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் நம்ம வந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் மிஸ் ஆனிச்சு. கவலை வேண்டாம், பரவாயில்ல. கவலை வேண்டும், இருந்தாலும் அந்த கவலை என்னிடம் தான் இருக்கணும். உங்களுக்கு ஒரு முக்கியமான வெற்றியை வாங்கி கொடுக்குற வரைக்கும் என்னுடைய கவலைகளும் வருத்தங்களும் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்குரிய கடினமான உழைப்பு கண்டிப்பாக என்னிடம் உண்டு. கண்டிப்பாக அதுக்குரிய முக்கியமான முயற்சிகளில் நம்ம ஈடுபட்டுருக்கோம். கண்டிப்பாக அந்த வெற்றி 4 டிஜிட் வெற்றி அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். நம்ம நண்பர்கள், நம்ம வியூவர்ஸ் அனைவருமே நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருந்தீங்க, உங்களோட கருத்துக்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக தலைவணங்குகிறேன். கண்டிப்பாக அந்த உங்களுடைய கருத்துக்கள் அனைத்தையும் வந்து நான் எடுத்து படித்து உங்களுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன மாதிரிலாம் வேணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் செஞ்சு கொடுப்பேன். அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயங்களை இது மூலிமா சொல்லிக்கிறேன். மென்மேலும் உங்களுடைய ஆதரவு நம்ம சேனலில் இருக்கட்டும். இன்றைக்கி நம்ம கொடுத்த கணிப்பில் 76 அப்படிங்கிறது ஏபியில் பாஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் நாளைக்கு இருக்கிற கணிப்பில் எப்படி பெண்டிங் நம்பரில் என்னென்ன மாதிரி போர்டில் பெண்டிங் நம்பர் இருக்குங்கிறதையும் கணிப்பில் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்த ரிசல்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு சில நண்பர்கள் சொன்னீங்க, இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் நம்பரில் வச்சு அதே கூட்டினாலும் இதே மாதிரி ஒரு செட்டை நம்ம கூட்டி எத்தனை தடவை கூட்டினாலும் 7 பெருக்கல் 8 பெருக்கல் 9 பெருக்கல் வந்தாலுமே நண்பர்களே, அதில் வந்து எந்தளவுக்கு ஒரு கண்டிப்பான வெற்றி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இன்றைக்கி ஆனால் ஒரு சில நண்பர்கள் கூட்டி கழித்து பார்த்துருந்தாலும் அதில் ஏதாச்சும் ஒரு நம்பர் 2 நம்பர் வந்தால் கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த 276 இதுக்கு முன்னாடி நிர்மலுக்கு காரணியாக்கு வந்துச்சா அப்படிங்கிறதே ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துக்கணும். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மே மாதத்தில் வந்து 10ஆம் தேதி 5வது மாதம் நிர்மலில் வந்து 286 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்திருக்கு. இதில் வந்து 2க்கு 7 8க்கு 3 6க்கு 0 சரிங்களா. இன்றைக்கி 276, இதுக்கு முன்னாடி வந்தது 286. இந்த நம்பர் இப்படியே தான் வருமாடான்னு கேட்குறீங்களா? ஒருவேளை ஒரு வாய்ப்பாக வரலாம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 7க்கு 3 இதில் இருக்கிற நம்பருக்கு 7க்கு 3 2க்கு 7 73 அப்படின்னு சொல்லிட்டு வச்சு 6க்கு 0க்கு ஒரு வேளை 6க்கு 4 இல்லை 6க்கு 9 6க்கு 7 அப்படிங்கிற மாதிரி மாற்றி வந்தாலும் வரலாம். இது ஒரு தடவை நிர்மலுக்கு காரணியாக மே மாதத்தில் பாஸ் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக எங்கே பாஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 276. அதுக்கு அடுத்தது வந்து நம்மளுக்கு பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி 2வது மாதம் நிர்மலுக்கு வந்து 246 பாஸ் ஆகிருக்குது. 2 + 1 3, 4க்கு 6, 6க்கு 4 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 4க்கு 6னா 7க்கு 5ஆக வரலாம். 2 + 1 3, 300 அதே தான் கணிப்பில் வருது. 364 அப்படிங்கிறதும் இருக்குது. ஒரு வேளை இதுலேருந்து கொண்டு வந்து வச்சாலும் வரலாம். இருந்தாலும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். 276 இதுக்கு முன்னாடி நிர்மலுக்கும் காரணியாக எந்தெந்த இடத்துல மோதிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு இது காமிச்சிட்றேன். 2 தடவை ஆச்சு. இப்போ இன்னொரு தடவை எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு முக்கியமான விஷயமாக உங்கள்கிட்ட காமிச்சிருவோம். இந்த 2 தடவை தான் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு வந்திருக்க மாதிரி இருக்குது நண்பர்களே. அதுக்கப்புறம் வந்து எங்கேயுமே 226 தான் வந்திருக்கு. 276 இல்லை, 226 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அது எப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஜனவரி மாதத்தில் 19ஆம் தேதி நிர்மல் 364க்கு 226 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்திருக்கு. சரிங்களா. ஒரு 3 தடவை இந்த 2ம் 6 அப்படியே மாறி போர்டில் அப்படியே வந்திருக்குது. வந்திருந்தாலும் அதுக்கு எப்படி வச்சாலும் அதில் பவர் நம்பர் வந்திருக்கா இல்லை எப்படி அப்படிங்கிறதையும் ஓரளவுக்கு பார்த்துருக்கேன். அதே மாதிரி பெண்டிங் நம்பரில் அந்த நம்பர் இருக்கா அப்படிங்கிறதையும் நான் செக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது இந்த முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் பார்ப்போம் நாளைக்கு எப்படி வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது. அதே மாதிரி இதையும் நான் வந்து ஒரு விஷயமாக சொல்லலை. நாளைக்கு கண்டிப்பாக மிஷின் நம்பர் 235க்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட அதில் வர்ற நம்பர்ஸில் வச்சு நம்ம பவர் நம்பர்லையோ ஒரு வேலை கூட்டல் கழித்தலாகவோ வச்சால் எப்படி அதுவும் வரும் அப்படிங்கிற, அதில் எந்த நம்பர் முக்கியமான நம்பராக வரும், நம்ம கொடுத்த இந்த கணிப்பில் எந்த வித மாற்றமும் இல்லாமல் எந்த நம்பர்கள் முக்கியமாக வரும் அப்படிங்கிறதே நாளைக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து லைவில் 2:40க்கு மேலே மிஷின் நம்பர் வந்தால் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகிடும். அதனால் ஒரு 2:45 to 3 மணிக்குள்ளே உங்களுக்கு, அதாவது 2:45லேருந்து 2:50க்குள்ளே உங்களுக்கு அந்த விஷயங்களை நான் உங்களுக்கு கண்டிப்பாக பதிவிடுக்கிறேன்.
கண்டிப்பாக அதையும் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு க்ளூ, ஒரு முக்கியமான வெற்றியின் சாவியாக கூட அந்த நம்பராக கூட இருக்கலாம். அதனால் நாளைக்கு காருண்யா 660 இன்றைய தழுவ விட்ட வெற்றியை நாளைக்கு கண்டிப்பாக வாங்குவோம் அப்படிங்கிற முயற்சிகள் இருக்குது. மென்மேலும் உங்களுடைய ஆதரவும் அதில் இருக்கும், உங்களுடைய பங்கும் அதில் இருக்கும் அப்படிங்கிறது நினைக்கிறேன். கண்டிப்பாக அதுக்குரிய முயற்சிக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் உண்டு. காருண்யா 660 நம்ம கொடுத்த கணிப்புகளில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஒரு உழைப்பு, ஒரு முயற்சி, அந்த முயற்சிக்கு உங்களுடைய ஒரு நல் ஆதரவும் உங்களுடைய ஒரு ஊக்கமான பேச்சும் தான் ஒரு முக்கியத்துவம், அதுதான் ஒரு முன்னேற்றமும் கூட. அது உங்களிடமிருந்து நான் எதிர்பார்க்குறேன். வெற்றி தோல்வி அப்படிங்கிறது முன்னப்பின இருந்தாலும் நம்மளோட மெயினான ஃபோக்கஸ் உங்களுக்கு 4 போர்டையும் கூடிய விரைவில் வெற்றி வாங்கி தரணும். அந்த வெற்றியை நோக்கி கண்டிப்பாக நம்ம பயணிப்போம், சேர்ந்தே பயணிப்போம். உங்களுடைய ஆதரவு மென்மேலும் நம்ம சேனலில் இருக்கட்டும். நம்ம கொடுத்த கணிப்பு நம்பர் எல்லாமே உங்களோட கெஸ்ஸிங்கில் இருந்தாலும், உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய கோரிக்கைகள், நீங்கள் என்னென்ன மாதிரிலாம் எதிர்பார்க்குறீங்களோ எல்லாத்தையும் கண்டிப்பாக நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு நான் செய்ய தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறது இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு வெற்றியோடு சந்திக்கிற நண்பர்களே. கண்டிப்பாக வெற்றி நம்மளை தேடி வரும். அதுக்குரிய முயற்சி நம்மளிடம் இருக்குது. நம்ம கெஸ்ஸிங் நம்பரை கொடுத்துட்டு அந்த வெற்றி இது இன்றைக்கி இதுதான் வந்துச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு, அடுத்தது நாளைக்கு போகலாம் அப்படிங்கிற விஷயமே இல்லை. நம்ம கொடுத்தது முக்கியமான வெற்றியாக வரும்னு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கலனாலும் அந்த அடுத்ததை நோக்கி நம்ம பயணிக்கணும். கண்டிப்பாக அதுக்குரிய முயற்சிகளும் இருப்போம். அதே மாதிரி நம்ம நண்பர்களுக்கும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கும் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் கம்மியான நம்பர்ஸாக ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கணிப்புகள் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியான நம்பர்ஸை ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு அது மூலியமாக ஒரு சில நம்பர்கள் உங்களோட கணிப்பில் செட் ஆகலாம். அதை வச்சு நீங்கள் மென்மேலும் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்லது அப்படிங்கிறது இதன் மூலியமாக நான் சொல்லிக்கிறேன். நான் ஏதாச்சும் தப்பாக உங்கள்கிட்ட சொல்லியிருந்தாலும் அதுக்கு நான் மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். நிறையா இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வேணாம். கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மென்மேலும் ஒரு வெற்றி மேல் வெற்றி வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது முன்னேறி செல்வது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது என்னுடைய கருத்து, உங்களுடைய சகோதரனாக ஒரு கருத்து நான் உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். கண்டிப்பாக அதை நீங்கள் ஏற்றுக்குவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. மென்மேலும் நம்மளுடைய சேனலில் இருக்கிற வீடியோஸை பார்த்து உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள், உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஒரு ஊக்கமுள்ள ஒரு சப்போர்ட்டாக நீங்கள் கொடுக்குற தகவல்கள், நீங்கள் ஒரு நல்ல கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த கமெண்டையும் நான் ஏற்றுக்குவேன். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். எதுலேயுமே எங்கேயுமே உங்களுக்கு நான் குறை வைக்கக்கூடாதுன்னு இருக்கேன். கண்டிப்பாக 4 போர்டு வின்னிங் கண்டிப்பாக ஒரு மாதத்திற்கு 3 தடவையோ 4 தடவை கண்டிப்பாக வாங்கி கொடுப்பேன். அது என்னுடைய முயற்சிக்கு கண்டிப்பாக உண்டு. ஆண்டவன் செயலில் அதுவும் கண்டிப்பாக நடக்கும். நண்பர்களே, அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கங்கள். இன்பமே சூழுக, நம் எல்லோரும் வாழுக. அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கங்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். உங்களுடைய ஆதரவு மென்மேலும் இருக்கணும். அதே மாதிரி நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி லைக் பண்ணி விடுங்க. மெம்பர்ஷிப் ஆகணும் அப்படிங்கிற நண்பர்கள் அனைவருக்குமே கண்டிப்பாக நீங்கள் மெம்பர்ஷிப்பில் நம்மளது ஜாயின் பட்டன் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் மெம்பர்ஷிப்புக்கு ஜாயின் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சொல்கிற தகவல்கள் அனைத்தும் ஒரு நல்ல தகவலாகவே உங்களிடம் போய் சேரணும். அது சேரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கங்கள் நண்பர்களே. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.